இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் மீன் பொரிச்சு தாங்க பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா மீனை வாங்கிக்கோங்க. மீனை வாங்கிட்டு வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கூட வந்து போட்டுக்கோங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம தடவுற மசாலா வந்து உள்ள இறங்கிறதுக்காக தான். அதுக்கடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். என்ன பண்றீங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், பெப்பர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மல்லித்தூள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இட்லி பொடி மாதிரி குழச்சு வச்சோங்க. அந்த மசாலா என்ன பண்றீங்கன்னா மீன் மேல அப்படியே தடவி விடுங்க. அந்த கூட்டுக்குள்ள எல்லாம் இறங்குற மாதிரி மீன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மசாலா வந்து தடவுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊறணும்ல, சொன்னால என்ன பண்றீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1 ஹவருக்கு வச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இந்த கேப்ல வெங்காயம், தக்காளி, அப்புறம் ருச்சிக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஆயிடுச்சு, மீனை வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நீங்க கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தோசை கல்லையே கூட சூடு பண்ணிக்கலாம். சோ மீன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வேக விடுங்க. சோ இப்போ நீங்க வீடியோல பாக்குறீங்களா இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்து வச்சு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆன உடனே கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா வதக்குன்னு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டுக்கோங்க. இதையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துட்டு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா வதங்குறதுக்காக. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், மல்லித்தூள், அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு. சோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ராஸ்மெல் போற வரைக்கும் வாக்கிட்டு தேங்காய் பால் ஒரு டம்ளர்ல வச்சிருந்தோம்ல, சோ அந்த தேங்காய் பாலை வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லியை தூவிட்டு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மசாலா தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறோம் மீன் பொரிச்சதுக்கு. வாழை இலையை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்ல ஹீட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஈரப்பதம் வந்து பாத்தீங்கன்னா சரியா போயிடும். நம்ம மடக்கும் போது இலை வந்து பாத்தீங்கன்னா கிளியாது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா லைட்டா ஹீட் பண்ண இலையில மசாலாவை கீழே வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது மேல மீனை வச்சு மீனுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பூசி விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா நம்ம வீடியோல காமிக்கிற மாதிரி இலைய நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட்னு சொல்லிட்டு 4 பக்கமும் நல்லா வச்சுட்டு டைட்டா நாட் போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிட்டு வழக்கம் போல தோசைக்கல்ல எடுத்து வச்சு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் பண்ணி எண்ணெய் ஹீட் ஆன உடனே என்ன பண்றீங்கன்னா மடிச்சு வச்சிருந்த அந்த பொட்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா மேல வச்சு ஹீட் பண்ணுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹீட் பண்ணுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு மூடி போட்டு குக் பண்ணீங்கன்னா வாழை இலையோட பிளேவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீன்ல நல்லா இறங்கி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குக் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொட்டலத்தை பிரிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட மீன் பொரிச்சது வந்து சூப்பரா ரெடி ஆகுங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா வழக்கம் போல வெங்காயம், கொத்தமல்லி, எலுமிச்சம்பழ சாரெல்லாம் தூவி விட்டுட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். மேக்ஸிமம் இந்த மீன் பொரிச்சது செய்ய போறீங்கன்னா நீ முள் இல்லாத மீனாவே வாங்கிக்கோங்க. அப்பதான் சாப்பிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.